வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் 2500 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றியிருப்பதாகவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றினால் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. சரி, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ளார். இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களில் மட்டும் 900 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்றுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான எம்பியான ஜெகத் ரட்சகன் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு 908 கோடி ரூபாய் அபதாரம் கொடுக்க வேண்டும். ஆனால் திமுகவின் செய்கின்ற ஒட்டுமொத்த ஊழலை மறைப்பதற்காகவும், மக்கள் மத்தியில் நாங்கள் யோக்கியர்கள் என்பதை நிரூபிப்பதற்காகவும் இந்த அமெரிக்கா பயணம், அது மட்டுமல்ல ஃபார்முலா 4 கார் பந்தயம் என்ற இரண்டையும் தற்பொழுது மக்களை ஏமாற்றும் விதத்தில் திமுகவின் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய பள்ளி கல்லூரிகள், அதாவது பழமையான பள்ளி கல்லூரிகள் சீரமைக்கப்படாமல் ஓடுகள் உடைந்து பள்ளி குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்ற செய்திகளை நாம் மாதத்திற்கு 2 முறை கேட்டு வருகிறோம். ஆனால் அதை சரி செய்யாமல் தனது கூட நடித்த நடிகையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக சுமார் 350 கோடிக்கு மேலாக, அதுவும் கார் பந்தயம் நமது தமிழகத்தில் இது நடத்தலாம், அது பிரச்சனை அல்ல. ஆனால் முதலில் இருக்கின்ற பிரச்சனையை சரி செய்துவிட்டு இந்த கார் பந்தயம் நடத்தினால் எந்த ஒரு தவறும் அல்ல. சாலைகள் போக்குவரத்து நெரிசல், மிகப்பெரிய சாலைகள் மோசமான நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் காணப்பட்டு வருகிறது. அதை அனைத்தையும் சரி செய்யாமல் இந்த கார் பந்தயம் தேவையா என்பதும் நாம் பார்க்க வேண்டும். அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் 2000 கோடிக்கு மேலாக கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று ஸ்டாலின் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் கவனமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற்று ஒரு அரசியல் கட்சி தலைவரை தேர்வு செய்வார்கள் என்று தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் திரும்பி தமிழகத்தில் வருகை தரும் பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விசாரணை செய்வார்கள் என்றும், நேரடியாக அமெரிக்காவிலிருந்து வந்தவுடன் டெல்லிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அழைத்து செல்வார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்று இருக்கிறது.